சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்டுக்குள்ள அப்பத்தாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ்ச்செல்விட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருடி, உனக்காக என் பேரன் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு செடி எடுத்துட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல வச்சு விளக்கு ஏத்திட்டான். அந்த விளக்கு வந்துட்டு நல்லபடியா எரிஞ்சுச்சு. அதனால வந்துட்டு உனக்கு கண்டிப்பா பொம்பள குழந்தை தான் பொறக்கும். அந்த பொம்பள குழந்தைய மட்டும் நல்லபடியா பெத்து தர வேலைய மட்டும் நீ பாரு. அது மட்டும் நீ பண்ணிட்ட அப்டின்னா, சேது கண்டிப்பா உன்ன ஏத்துப்பான். என் பையன் ராஜாங்கமும் வந்துட்டு உன் மேல இருக்க கோவம்லாம் போணும் அப்டின்னா, அந்த குழந்தை மட்டும் உனக்கு பொறந்துச்சுனா போதும். அந்த குழந்தை பொறந்தது அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு ராஜாங்கமும் வந்துட்டு உன்ன வீட்டுக்குள்ள சேர்த்துப்பான். உன்ன மன்னிச்சுருவான். அப்டிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ்ச்செல்விகிட்ட வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இத கேட்ட உடனே எங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாரி தயக்கமாவுது. உடனே எங்க அப்பத்தா வந்துட்டு, "என்னடி நான் சொல்ல சொல்ல முகத்த வந்துட்டு ஒரு மாரி வச்சுக்கிற? உனக்கு சந்தோஷமாவா இல்லையா? உனக்கு குழந்தை வேற பொறக்க போது. எப்ப பாரு வந்துட்டு இப்டியே இருக்கியேடி? கொஞ்சமாச்சு சந்தோஷமா இரு. குழந்தை பொறக்கபோது சொல்ட்டு, எப்ப பாரு முகத்த வந்துட்டு ஒரு மாரி சோகமா வச்சுக்காத அப்டின்ற மாரிலாம் எங்க அப்பத்தா தமிழ்ச்செல்விட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. இங்க அப்பத்தா போயிட்ட பிறகு இங்க தமிழ்ச்செல்வி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எப்டி வந்து இந்த விஷயத்த சொல்ல போறோம்னே தெரியலையே. இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்ல சொன்னோம் அப்டின்னா, இது பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நம்ம வயித்துல குழந்தை வேற இல்ல. அப்பத்தா வேற வந்துட்டு இப்டி பேசிட்டு போறாங்க. இப்ப வீட்டாருக்கு எல்லாருமே வந்துட்டு நம்ம வீட்ல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு உடைக்கிற மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே! வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற உண்மைய வந்துட்டு நம்ம போய் மாமா கிட்ட சொல்லிடுவோமா? அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி ஒரு மாரி தயக்கமா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டைம்ல வந்துட்டு இங்க மோகனா வராங்க. மோகனா வந்த பிறகு எங்க தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்கறாங்க. "என்ன தமிழு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க தமிழ் சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல அத்த. அம்மாச்சி வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. வயித்துல குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அதுதான் அத்த ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. வயித்துல குழந்தையே இல்ல. ஆனா அவங்க வந்துட்டு என் வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி நம்பிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இத கேட்ட உடனே ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு அத்த. அதான் வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயத்த மாமா கிட்ட போய் சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் வந்துட்டு வீட்ல யார்கிட்டயும் வந்துட்டு வயித்துல குழந்தை இல்ல அப்படி விஷயம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி மோகனாட்ட சொல்ல, இங்க மோகனா வந்துட்டு இரு தமிழு அவசரப்படாத. நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ண அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல வரும்போதே நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல 2வதா வந்துட்டு குழந்தைக்கு ஸ்கேன் எடுத்துட்டு வரலாம். வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா சொல்ட்டு இன்னொரு வாட்டி போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வரலாம்னு சொன்னனா இல்லையா? அதுக்குள்ள எதுக்கு தமிழ் அவசரப்பட்டுட்டு இருக்க? நீ வேணா இப்பவே கிளம்பு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குழந்தைக்கு 2வது ஸ்கேன் எடுத்துட்டு வருவோம். உன் வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா சொல்லிட்டு இன்னொரு வாட்டி பார்த்துப்போம். சேது விளக்கு ஏத்துனப்போ அந்த விளக்கு வேற நல்லபடியா எரிஞ்சது. அதனால வந்துட்டு உன் வயித்துல குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அதனால நீ கிளம்பு தமிழ். நம்ம இப்பவே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி எங்க மோகனா சொல்லுவோம். உடனே எங்க தமிழ் வந்துட்டு, "சரி அத்த இப்பவே போயிட்டு வந்துர்றோம்" அப்படி சொல்லிட்டு இங்க மோகனும், தமிழும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வியும், மோகனும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்ட பிறகு எங்க வீட்ல அப்பத்தாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க மோகன் அப்பத்தாட்ட சொல்றாங்க, "அத்த இந்த மாரி நாங்க போயிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வரோம். ஹாஸ்பிட்டல்ல இந்த டேட்ல வர சொன்னாங்க. அதனால நாங்க போயிட்டு வரோம்." அப்படிங்கிற மாரி எங்க மோகன சொல்லவும், எங்க அப்பத்தா வந்துட்டு, "சரிடி போயிட்டு என்ன விஷயம் சொல்லிட்டு சொல்லுங்க. இது 2வது செக்கப்பா இவளுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ஆமா அத்த 2வது வாட்டி வர சொல்லிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டரு. அதான் நாங்க போயிட்டு வந்துர்றோம்." அப்படிங்கிற மாரி எங்க மோகனா சொல்லவும், அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா வந்துட்டு, "சரிடி போயிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லிட்டு இருக்கும்போது தான், அங்க மேல இருந்துட்டு சேது வராரு. சேது வரும்போது, சேது கிட்ட எங்க மோகனா சொல்லிட்டு இருக்காங்க. "சேது நாங்க இந்த மாரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். டாக்டர் வந்துட்டு இந்த டேட்ல வந்துட்டு தமிழ கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதான் நானும் தமிழும் இப்ப கிளம்பி போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம்." அப்படிங்கிற மாரி எங்க மோகனா சேதுகிட்ட சொல்லுவோம். இங்க சேது வந்துட்டு, "அப்படியா நானும் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கும் வந்துட்டு குழந்தைய பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. எங்க அம்மாவே வந்துட்டு வயித்துல குழந்தையா பொறக்க போறாங்க. அந்த குழந்தைய இப்பவாச்சும் நான் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும். எனக்கு ஆசையா இருக்கு. அதனால நானும் வரேன். நம்ம எல்லாருமே கிளம்பி போலாம்." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லவும், உடனே இங்க சேது வரேன்னு சொன்ன உடனே இங்க தமிழுக்கும், மோகனாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன சேது வரோம் சொல்றான். நம்ம வேற குழந்தை இல்ல வேற வயித்துல. இந்த விஷயம் சேதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகுறது? அப்படிங்கிற மாரி எங்க மோகனா ஒரு மாரி பதட்டமாயிறாங்க. உடனே இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு, இவரு வேற ஏன் இப்ப வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு? இந்த உண்மை மட்டும் இவருக்கு தெரியக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வந்தாரு அப்படின்னா, உண்மை எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் தமிழ் சொல்லி ரொம்ப பத்திரமா வராங்க. அதுக்கப்புறம் என் மோகனா வந்துட்டு வேற வழி இல்லாம பதட்டத்துல வந்துட்டு, "இல்ல சேது நாங்க 2 பேரும் கூட போயிட்டு வரோம். இப்போதைக்கு நாங்க போயிட்டு வரோம். அடுத்த தடவ வேணா நீ வா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க சேது வந்துட்டு, "இல்லம்மா நான் இப்பவே வரேன். எனக்கு குழந்தைய பார்த்தே ஆகணும். எனக்கு கனவுலலாம் வருது குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நான் இப்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறேன். வாங்க நான் 3 பேரும் போலாம்" அப்படிங்கிற மாரி இங்க சேது கூப்பிடும்போது, இங்க அடுத்து இங்க மோகனாக்கு என்ன சொல்றது தெரியல. அதுக்கப்புறம் இங்க மோகனா வந்துட்டு, "சரி வா சேது நம்ம போலாம்" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன அத்தை வேற, மாமா வேற கூட்டிட்டு வராங்க. இவரு வந்தாரு அப்படின்னா, இப்ப எல்லா விஷயமே தெரிஞ்சிருமே. எந்த தைரியத்துல இவங்க வேற மாமா கூட்டிட்டு வராங்கன்னு தெரியலையே. என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு தமிழ்ச்செல்வி மோகனா கூட நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சேது, தமிழ், மோகன் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் இங்க வீட்டுக்கு வெளிய வந்துட்டு சாவித்திரி, தாமரையும் வந்துட்டு பாத்துறாங்க. பாத்துட்ட பிறகு இங்க சாவித்திரி கேட்கறாங்க, "எங்க சேது போறீங்க 3 பேரும்?" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சேதுவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு,
அதுவா? அது ஒண்ணும் இல்ல தமிழுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க. 2வது செக்கப்க்கு குழந்தை எப்படி இருக்கு பார்க்கணுன்ட்டு. அதான் நாங்க எல்லாருமே கிளம்பி போறோம். 3 பேரும் வந்துட்டு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பக்கத்துல தாம்பரம் வந்துட்டு சாவித்திரிட்ட, "அம்மா நம்மளும் வரோம் சொல்லுமா. நம்ம எல்லாருமே வந்துட்டு போவோம். அந்த குழந்தை இருக்கா இல்லையா சொல்லிட்டு இப்பவா தெரிஞ்சிரும்ல. நம்மளும் கிளம்பி போவோம்." அப்படிங்கிற மாரி இங்க தாம்பரம் சாவித்திரி சொல்ல, இங்க சாவித்திரி வந்துட்டு சேதுகிட்ட, "சேது நாங்களும் வரோம் சேது. எங்களுக்கும் வந்துட்டு குழந்தை எப்படி இருக்கு பார்க்கணும் போல இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க சாவித்திரி வந்துட்டு சேதுகிட்ட, "இல்ல அத்த நீங்க இங்கேயே இருங்க. நாங்க போறோம்ல. நாங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றோம். எதுக்கு ஹாஸ்பிட்டல் தானே போறோம். எதுக்கு இவ்வளோ பேரு? நாங்க 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம்." அப்படி சொல்லிட்டு, இங்க சேது சாவித்திரி கிட்ட சொல்லிட்ட உடனே, அங்கருந்து சேதுவும், தமிழும், மோகனும் எல்லாருமே கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட பிறகு, இங்க மோகன வந்துட்டு வெளியிலேயே வந்துட்டு தமிழ, சேது நிக்க வச்சுட்டு, இங்க மோகனா மட்டும் தனியா டாக்டர் பார்க்க உள்ள போறாங்க. உள்ள போயிட்ட பிறகு மோகனா டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "டாக்டர் நாங்க ஏற்கனவே வந்தப்போ குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டீங்க. இந்த தடவ வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். தமிழுக்கு வந்துட்டு குழந்தை இருக்கா இல்லையா சொல்லிட்டு. அதுக்கு தான் தமிழ்ச்செல்விய வந்துட்டு திரும்பியும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். தமிழ் கூடயே வந்துட்டு சேதுவும் வந்திருக்கான். சேதுக்கு மட்டும் தமிழ் வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது டாக்டர். தயவுசெய்து வந்துட்டு இந்த விஷயத்த மட்டும் தெரியாத மாரி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு வாட்டி மட்டும் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் டாக்டர். தமிழ் வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இந்த விஷயம் வந்துட்டு சேதுக்கு தெரியாத மாரி பார்த்துக்கோங்க. தயவுசெய்து எனக்காக வந்துட்டு இந்த ஒரு பொய் மட்டும் சொல்லுங்க டாக்டர்." அப்படிங்கிற மாரி எங்க மோகனா டாக்டர் கிட்ட சொல்லவும், இங்க டாக்டர் வந்துட்டு, "என்ன மோகனா பேசுறீங்க நீங்க? நீங்க ஒரு அமைச்சர் வீட்டு ஆளுங்க. உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது உண்மைய மறைச்சோம் அப்டின்னா, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே வந்துட்டு உங்க வீட்ல இருந்து கால் பண்ணி கேட்டாங்க. அப்பவே வந்துட்டு உங்க மருமக தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை இருக்கு அப்டிங்கிற மாரி நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். இப்ப திரும்பியும் வந்துட்டு அதே மாரி பண்ண சொல்றீங்களே!" அப்டிங்கிற மாரி இங்க டாக்டர் வந்துட்டு மோகனன கேட்க, உடனே மோகனா வந்துட்டு, "டாக்டர் எனக்காக வந்துட்டு இந்த ஒரு தடவ ஸ்கேன் எடுத்து பாருங்க. அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது வயித்துல குழந்தை இருந்தது அப்டின்னா, அந்த உண்மைய வந்து சொல்லிடலாம். குழந்தை இல்ல அப்டின்னா, அத அப்டியே வந்து ஒரு பொய்யா சொல்லிடுங்க. இந்த விஷயம் மட்டும் சேதுக்கு தெரிந்தது அப்டின்னா, என் மருமக வாழ்க்கையே போயிடும். அதுக்கப்புறம் வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும் டாக்டர். தயவுசெய்து வந்துட்டு இந்த ஒரு தடவ மட்டும் உதவி பண்ணுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா டாக்டர் கிட்ட கேட்க, அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்துட்டு, "சரிங்க மோகனா, உங்க மருமகள கூட்டிட்டு வாங்க." அப்படி சொல்லிட்டு, இங்க தமிழ வந்துட்டு இங்க டாக்டர் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழும் சேது வந்துட்டு, இங்க டாக்டர பார்க்க உள்ள வராங்க. உள்ள வந்துட்ட பிறகு இங்க டாக்டர் வந்துட்டு மோகனாவையும் சேது உட்கார வச்சுட்டு, இங்க தமிழ மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்றாங்க. அங்க ஸ்கேன்ல வந்துட்டு குழந்தை இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது தான், இங்க தமிழ் வயித்துல திரும்பியும் குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் இங்க டாக்டருக்கு தெரிய வருது. இந்த விஷயத்த டாக்டர் வந்துட்டு திரும்பியும் தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏம்மா உங்க வயித்துல வந்துட்டு திரும்பியும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேன். திரும்பியும் வந்துட்டு உங்க வயித்துல குழந்தை எதுவும் இல்லம்மா. முதல்ல பார்த்த மாரி தான் இப்பயும் இருக்கு. உங்க வயித்துல வந்துட்டு குழந்தை அப்படிங்கிற எதுவுமே இல்லம்மா." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி சொல்லும்போது, இத கேட்ட உடனே எங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் எங்க தமிழ்ச்செல்வி, சேது வேற வந்திருக்காரு. மாமா வேற கூட வந்திருக்காரு. இவர்கிட்ட இந்த விஷயத்த எப்படி மறைக்க போறோம் அப்படின்ட்டு, இங்க தமிழ்ச்செல்வி டாக்டர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "டாக்டர் இந்த மாரி என் வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் எனக்கு அத்தையும் மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரியக்கூடாது டாக்டர். அவருக்கு தெரியுது அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுவாரு இத பார்த்தாரு அப்படின்னா. எனக்கோசரம் வந்துட்டு என் வயித்துல ஸ்கேன் பண்ற மாரி பார்த்துட்டு, ரிப்போர்ட்ல வந்துட்டு எனக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி அவர்கிட்ட காமிச்சுருங்க. தயவுசெய்து இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி டாக்டர்கிட்ட கேட்கும்போது, அதுக்கு டாக்டர் வந்துட்டு, "சரிம்மா இந்த விஷயத்த மோகனா என்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு இங்க டாக்டர் போயிட்டு சேதுவ கூப்பிடுறாங்க. சேதுவ கூப்பிட்டு இங்க தமிழ் வயித்துல ஸ்கேன் பண்ணி ஒரு பொய்யான ரிப்போர்ட்ட வந்துட்டு இங்க சேதுகிட்ட காமிக்கிறாங்க. தமிழ் வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க ஸ்கேனர் ரிப்போர்ட்ல இங்க சேது வந்துட்டு அந்த குழந்தைய பாத்துறாரு. இத பார்த்த உடனே இங்க சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இங்க சேதோட கண்ல இருந்து தண்ணி வருது. குழந்தைய பார்த்துட்டோமே அப்டின்ட்டு. இத பார்க்கும்போது இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. இவருகிட்ட நம்ம பொய் சொல்லிட்டு பொய்யான ரிப்போர்ட்ட காமிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவரு உண்மைய சொல்லிட்டு இத பார்த்துட்டு இருக்காரு அப்டிங்கிற மாரி. தமிழ்ச்செல்வி சேதுவ பார்த்து ஒரு மாரி தயக்கமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு கண் கலங்கிட்டு அந்த ரிப்போர்ட்டே பார்த்துட்டு இருக்காரு. குழந்தைய நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் சேதுகிட்ட டாக்டர் சொல்லிறாங்க, "நீங்க கொஞ்ச நேரம் வெளிய இருங்க. நான் மோகனாகிட்டயும், தமிழ்ச்செல்விகிட்டயும் குழந்தைய பத்தி தனியா பேசணும். அதனால கொஞ்ச நேரம் வெளிய வெயிட் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி இங்க சேதுகிட்ட டாக்டர் சொல்லவும், அதுக்கப்புறம் சேது வந்துட்டு அங்க வெளிய போய் நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க மோகனாகிட்டயும், தமிழ்செல்விகிட்டயும் இங்க டாக்டர் பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, உங்களுக்கு திரும்பியும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம். அந்த ஸ்கேன்ல வந்துட்டு உங்க மருமகளுக்கு திரும்பி குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரி தான் வருது. இதுக்கு மேலயும் வந்துட்டு ஒரு டாக்டரா என்னால என்னம்மா பண்ண முடியும்? உங்க பையன்கிட்டயும் வந்துட்டு ஒரு பொய்யான ரிப்போர்ட்ட காமிக்க சொன்னீங்க. அதுவும் காமிச்சுட்டேன். இதுக்கு மேல வந்துட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியுமா?" அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லவும், இங்க மோகனா வந்துட்டு, "நீங்க இதுவரைக்கும் பண்ண வரைக்கும் ரொம்ப நன்றி டாக்டர். இதுக்கப்புறம் நாங்க பார்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி டாக்டர்." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா டாக்டர் கிட்ட சொல்லிட்டு, அங்கருந்து தமிழ்செல்விய கூட்டிட்டு வெளிய வந்துட்டு இருக்காங்க. இவங்க வெளிய வந்துட்டு இருக்கும்போது தான், இங்க தமிழ்செல்விகிட்ட மோகனா கேட்டுட்டு வராங்க. "தமிழ் உனக்கு எப்படி தமிழ் ஸ்கேன் எடுக்கும்போது குழந்தை இல்லாம போது? ஆனா சேது வந்துட்டு அங்க விளக்கு ஏத்தும்போது விளக்கு எரிஞ்சது. ஆனா இப்ப மட்டும் எப்படி? உன் வயித்துல குழந்தை இல்ல." அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்களே! எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன பண்றது தெரியல. ஒரு மாரி பதட்டமா இருக்கு. இதுக்கு மேலயும் வந்துட்டு இந்த விஷயத்த வீட்ல மறைக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ் அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா சொல்ல, இங்க தமிழ்செல்வி வந்துட்டு, "அதான் எனக்கும் புரியல. அவரு அங்க விளக்கு ஏத்தும்போது விளக்கு நல்லபடியா எரிஞ்சது. ஆனா நம்ம இங்க இப்ப ஸ்கேன் எடுக்கும்போது வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரி வருது.
எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. எனக்கு பயமா இருக்கு அத்த. இப்ப அவரு வேற நம்பிட்டாரு. ஸ்கேன் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு எனக்கு வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி. இப்ப இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்க போது. அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப பதட்டமா வந்துட்டு மோகனாட்ட சொல்ல, இங்க மோகனாக்கு ஒண்ணும் புரியாம, "சரி வா தமிழ் நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏது பேசலாம்" அப்படின்ட்டு, இங்க மோகனா, தமிழ் அங்க ஹாஸ்பிட்டல் வெளிய வந்துட்டு, இங்க சேதுவ கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க.